நேற்றைக்குள்ள போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு பார்ப்போம். கிளியர் ஆயிரும். இந்த இருக்கு. இதுவும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு தான், ஆர்டி கணக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டி கணக்குடைய ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலாவை போடுறேன் பார்த்து. ஃபர்ஸ்ட் ஆர்டி கணக்குடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா, சொல்றது கேக்குதுல்ல? அதை செக் பண்ணவே யாராவது சொல்லுங்க, என்ன சொல்றது கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P இன்டு அந்த கேபிட்டல் எண்ணுக்கு பதிலா நான் ஒரு தனியா ஒரு ஃபார்முலா எழுதி போட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுத போறோம். n இன்டு n + 1 கீழே 2 இன்டு 12ன்னு போட்டோம். அது ரெடியா 24ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் r/100. இப்படி சிம்பிளா படிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பிரின்சிபிள் வந்து மந்த்துக்கு தான் போடணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் நீங்க எவ்வளவு ரூபா மொத்த அமௌண்ட் கட்டிங்கன்னு சொல்லி இது 5000 10,000 போட்டக்கூடாது. மந்த்லி எவ்வளவு கட்டினீங்களோ அதைத்தான் இந்த பீக் இடத்துல போடும். ஓகேவா? அதே மாதிரி டியூரேஷன் 5 ஆண்டுகளுக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு எத்தனை மாசம் டோட்டலி என்கிறது டோட்டல் மந்த். இயர் மட்டும் போட்டுறக்கூடாது. சரியா? இயர் கிடையாது, இயர் வராது. டோட்டல் மந்தை கொண்டு என்ன இடத்துல போடும். சரியா? அப்ப இந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா? தெளிவா ஸ்லோவா போகும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் தொகைன்னா மொத்த தொகை கொடுத்துருக்க அமௌண்டோட பெரிய அமௌண்டா தான் கிடைக்கும் ஆன்சர்ல இருக்கிறது. அப்படிங்கும்போது மொத்த தொகையை தான் கண்டுபிடிக்க போறோம். மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலால போட்டா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப நீங்க மொத்தமா நீங்க எவ்வளவு ரூபா கட்டுறீங்க அந்த பேங்க்லங்கிறத கண்டுபிடிக்கணும். இது 2 ஆண்டுகள் வரும்போது மொத்தம் எத்தனை மந்த்? 24 மந்த் நீங்க கட்டிருக்கீங்க. இப்ப 24 மந்த்துக்கு 400ஆல பெருக்கினாதான் நீங்க 400. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீட்டா நோட் பண்ணிக்கணும். பிஎன்ஆர் தான். அந்த பிக்கு பதிலா இங்க வந்து மந்த்துக்கு கால்குலேஷன் போட்டிருக்கோம். பி ஆஃப் மந்த்துக்கு எவ்வளவு வச்சு கட்டுறீங்களோ அது ஃப்ரண்ட்ல. அப்புறம் இந்த n இன்டு n + 1 பை 2 இன்டு 12 அதை பார்த்தோம். அதை ஒரேடியா 24ன்னு படிச்சிருக்கேன். 24 2 இன்டு 12 24ன்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த எண்ணுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயரை போடக்கூடாது, இந்த இயரை போடக்கூடாது. இந்த இயருக்காக மொத்த மந்த் எவ்வளவு வந்து டோட்டல் மந்தை கொண்டு இந்த எண்ணு இடத்துல போடணும். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த ஃபார்முலா அப்படி நீட்டா படிச்சுட்டு இந்த கணக்கை நான் செய்ய தொடங்குறேன். செய்ய தெரிஞ்சவங்க செய்ய தொடங்கிடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிக்கு வந்து மந்த்லாகும் ஃபார்முலா. ஸோ 400 போடுறேன். n வந்து டோட்டல் மந்த் இப்போ 24. 2 வருஷத்துக்கு எத்தனை மந்த் வரும்? 12 24. ஸோ 24 இன்டு 24 + 1னா எத்தனை? 25. கீழே 24 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க? 12%. 12/100. 24 கேன்சல் ஆயிரும். 2 0 கட் ஆயிரும். 4 25 100. 100 12 100ஆல பெருக்குனா உங்களுக்கு தெரியும் 1200. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு. இம்ரான் கிடைக்குது. ஓகேவா? நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? டோட்டல் அமௌண்ட் கேட்டு. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 400 + 1200 கூட்டிடக்கூடாது. டோட்டலா 2 வருஷத்துக்கு தலைவர் 400 கட்டி எத்தனை டியூவா கட்டியிருப்பாருன்னா 24 டியூவா கட்டியிருப்பாரு. அப்ப அந்த 400 24ஆல பெருக்கணும். ஓகேவா? 24 400ஆல பெருக்கிறேன். 24 மந்த்துக்கு 400. சார் 10,800. ஓகே, 10,800 அதானா? ஓகே சரி. 2 16 மீதி 1 2 8 9 9600 ரூபாய் அவர் கட்டுறாரு பேங்க்ல. அப்ப டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த 9600 பிளஸ் இந்த 1200 ஈக்குவல் டு அந்த
அந்த போட்டுருங்க 1200 புரியுங்க 10,800 00 10,800. சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு புரிஞ்சிடும். சரியா? சில நேரங்களில் வெட்டி கொடுக்கறது மட்டும் தான் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருந்துடும். அப்புறம் வகுத்து புள்ளியில போடுறது இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி டைரக்ட் கணக்கா இருந்துச்சுன்னா ஈஸியா செஞ்சிருவீங்க. அது முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. இன்னும் அன்னைக்குள்ள கணக்கு லைட்டா எடுத்து பாருங்க. அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் புரிஞ்சிருக்கா அப்படி இல்லைன்னு பாருங்க. அன்னைக்கு பார்த்ததுல போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு ஃபர்ஸ்ட் கணக்கு 51வது கணக்குல வைவிஎஸ் கணக்கு அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதியிருக்கிறேன். நீங்க வேணா மாத்தி எழுதிக்கிடுங்க, இல்லை இன்னொருக்கா சால்வ் பண்ணிடுங்க. சரியா? ஃபார்முலா ஒரு ஐடியா n + 1/24 போட்டேன். அப்படி போட்டு நீங்க கஷ்டப்பட்டு படிக்கலாம். மந்த்துக்கு பிஎம்னு படிச்சுக்கோங்க, பிரின்சிபல் இன் மந்த். அப்புறம் என்னங்கிறது டோட்டல் மந்த். ஓகேவா? அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 60 மாசங்களுக்கு 5 வருஷம் தான் 60. அன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஒரு இடத்துல 61 போட்டேன், ஒரு இடத்துல 60 போடல. அதனால தான் அன்னைக்கு ஆன்சர் உங்களுக்கு குழம்பிருக்கும். ஸோ 5ங்கிறது ஆண்டுகளுக்கு இருக்கிறத மந்த்துக்கு மாற்றி அதில் போட்டேன். எண்ணுக்கு இடத்துல 60 60 + 1 61, அப்புறம் கீழே 24 எல்லாம் கட் பண்ணி சுருக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் கணக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். 25 15 61/4 வரும். இது அவ்வளவு பெருக்கி வகுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அதான் 22,875 4ஆல் வகுத்தா 5,718.75 வரும். ரேரா தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு வரும். வரும் பொழுது இந்த மாதிரி பயன்ல கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு நார்மலா தான் இருக்கணும். அதனால கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு எடுக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்த்து எடுக்கிறது தான். ஸோ அந்த புத்தகத்துல இந்த மாதிரி பாயிண்ட் கொஸ்டின் நம்ம நேரத்துக்கு மாட்டிச்சுன்னா முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். லாஸ்ட் இன்னைக்கு பார்த்தா இம்ரான் கணக்கு மாதிரி ஈஸியான கணக்கு மாட்டுச்சுன்னா ஓகே, ஈஸியா நீங்க அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஓகேவா? சரி, அது எப்படியோ வந்துட்டு போது நீங்க எதுக்கும் செய்ய தயாரா இருந்தீங்க. அடுத்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கணக்கு 52வது கொஸ்டின்ல பார்த்திருந்தோம். ரூபாய் 200 வட்டி கொடுத்துருந்தாங்க. வட்டி கொடுக்கல, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுல இருந்து வட்டியை எடுத்து ஃபார்முலாவில் போட்டுருந்தோம். ஓகேவா? அப்போ இன்னைக்கும் ஒரு நம்ம என்ன கணக்கு பார்த்துருக்கோம்னா, கடைசியா விஜயலட்சுமி மேடம் நீங்க இந்த கணக்கு உள்ள 56 கணக்கு, இந்த ஒரு கணக்கையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய 56வது ப்ராப்ளத்தை மட்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த ஒரு கணக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? எடுத்துட்டீங்களா? பேலன்ஸ் இருக்க கணக்கு பார்ப்போம். 54வது கணக்கு. பொன்மணி ஆண்டு வட்டி வீதம் 4% தரும் ஒரு வங்கியில 25,000 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர பிக்சட் டெபாசிட்ல முதலீடு செய்கிறார். அது முடிவடையும் பொழுது அவருக்கு கிடைக்கும் முதலீடு தொகை என்ன? இது நீங்க செய்யலாம். இப்போ ஓகேவா? நீங்க ட்ரை பண்ண தொடங்கிருங்க எல்லாரும். நான் ஒரு மினிட் தாண்டி நான் தொடங்குறேன். நீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு செய்யறீங்கன்னு பாருங்க. முடிச்சாச்சுன்னா முடிச்சவங்க ஓகே முடிச்சாச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்கு, 25,000. என் கொடுத்துருக்கு 2 years. Rate of interest 4%. டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பீனுடைய மதிப்பு 25,000, 2 ஆண்டுகள், 4% வட்டி. இதுக்கு முன்னாலே முடிச்சிருக்கணும். 250 4ஆல பெருக்குன்னா 1000, 1000 2ஆல பெருக்குன்னா 2000. ஆன்சர் 27,000.
ஓகே. டோட்டல் அமௌண்ட் அந்த 25,000 பிளஸ் 2,000. எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சதா? கேட்டு பார்ப்போம். சீதா மேடம், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா? சிலவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல, சமையல் பார்த்துட்டே செய்யணும். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். செஞ்சிருப்பாங்க எல்லாரும். அடுத்த கணக்கு 55. சிவா, ஆண்டொன்றுக்கு 5% வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு. ஒரு வங்கியில 75,000 3 ஆண்டுகளுக்கு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருவாரு. இதுவும் அதே கணக்கு தான். ஸ்பீடா செய்யுங்க பாப்போம். இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் தான். ஸ்பீடா செய்யுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் என் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். போன கணக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி ஸ்பீடா செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்னுடைய மதிப்பு 75,000. என்னுடைய மதிப்பு 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. 0 அடிச்சிருவோம். 15 750 15ஆல பெருக்கணும். 15 பெருக்கல் 750 86,250. ஓகே, சொல்லுங்க. ஓகே, பரவாயில்ல, எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஓரளவு எல்லாரும் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா நான் அதை கண்டினியூ பண்ணி பார்த்துருக்கேன். 750 15ஆல பெருக்கணும். 0 5 25 மீதி 2 5 5 5 2 7 7 5 35 மீதி 3 1 7 7 7 3 10 0 5 12 மீதி 1. இந்த மாதிரி வட்டி தொகை 11,250. அது கூட டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்கிறதுனால வட்டி பிளஸ் அசல் தொகை இது கூட ஆட் பண்ண போறேன். 75,000. 0 5 2 6 8 6 203. ஓகே, ஓகேவா? எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அடுத்த கணக்கு வரும். முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கேன். இந்த கணக்கு நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன கணக்கு பார்த்தோம். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி 57வது கணக்கு. ஒரு மைக்ரோவேவ் ஒரு விலை வந்து 6,000 ரூபாய். இதை வந்து 5 தவணைகள்ல பூரணிங்கிற அடி வாங்க நினைக்கிறாங்க. இந்த கடைக்காரங்க ஆண்டு தனி வட்டி 10% அதை விற்கிறாங்க. பூரணி செலுத்த வேண்டிய மாதாந்திர தொகை பூரணி செலுத்த வேண்டிய மாதாந்திர தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. லேட்டா வந்தவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் போட்டோம்னா ஃப்ரண்ட்ல உள்ள வீடியோ பார்த்துருங்க. ஒரு 18 நிமிஷம் கிளாஸ் போயிருக்கு. சரியா? நீங்க வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்புறம் பார்த்துக்கோங்க. பார்த்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் காலையில 2 கிளாஸ் தான் போகுது. சரியா? நான் கொஞ்சம் விரட்டி போறேன்னு ஒரு இது இருக்கு. 1.5 மணிக்கூர்ல விரட்டுறது கொஞ்சம் எல்லாருக்கும் கஷ்டமா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன பண்றேன்னு நினைக்கலாம்னா எப்படி ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஓகேவான்னு தெரியல. ஈவினிங் வந்து தமிழ் கிளாஸ் ஒன்று கொடுக்கலாம்னு தோணுது. காலையில 1.5 மணிக்கூர் இது ஒரு மேக்ஸும் ஒரு ஜிகே பேப்பரும் போதும். எல்லாம் போர் தான் அடிக்கும். ஒழுங்கா கவனிக்க மாட்டேங்கிறீங்க.
ஈவினிங் ஒரு அரை மணிக்கூர் அல்லது 3/4 மணிக்கூர் வந்து தமிழ் கிளாஸ் எவ்வளவு முடியுதோ முடிச்சு விட்டுலாம்னு தோணுது. எப்படி எல்லாருக்கும் டைம் செட் ஆகுமா? எல்லாருக்கும் டைம் செட் ஆகக்கூடிய ஒரு டைம் போடலான்னு லைட்டா மெசேஜ் போடுவேன், சரியா? குரூப்ல இல்லை செப்பரேட்டா மெசேஜ் போடுவேன். அதை பார்த்துட்டு சொல்றேன். அடுத்த வீக்ல இருந்து தமிழுக்கு ஈவினிங் ஒரு கிளாஸ் போட்டலாம்னு தோணுது தமிழ். அப்புறம் முடிஞ்சா அந்த தமிழ் கிளாஸ் கூட ரிவிஷனும் லைட்டா அந்த ஹேண்ட் புக் ஒன்று இருக்குல்ல, அதையும் பார்க்காம விட்டுட்டு இருக்கிறோம். பார்க்கணும் எவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பெனிஃபிட் பார்த்துடுங்க, சரியா? கஷ்டப்பட்டாதான் பலன். கஷ்டப்படாம ஒண்ணுமே பண்ண முடியாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? அப்போ ஈவினிங் கிளாஸ் வந்து போட்டாக வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். அப்பதான் என் ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா நினைச்சுவாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சும்மா வந்து உங்களை விளையாட்டுக்கு இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு உங்களையும் காமெடிக்கு கிளாஸ் நடத்திட்டு போறது நான் விரும்பல. நமக்கு வந்து இந்த தடவை கண்டிப்பா ஏதாவது குரூப் 4 குரூப் 2 அடிச்சே ஆகணும். அப்புறமா அதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ நான் ஐடியாக்களை தான் நான் கொடுக்க முடியும். கிளாஸ் சொல்லி கொடுத்துருவேன். முடிஞ்ச அளவு உங்க காதுல அந்தந்த கொஸ்டின்ஸை ஏற்றி விட்டுருவேன். ஞாபகத்துல நம்ம அடிக்கடி பார்த்த கொஸ்டினாவே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கணும்னு நான் நினைப்பேன், கிடைக்கக்கூடிய ஆளாக. ஸோ அதனால நமக்கு ரிவிஷன் டைம் ஆகணும், கிளாஸ் டைமும் அதில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். தமிழுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கலாம், ஒரு 1 hour டைம் ஒதுக்கி கிளாஸ்க்குன்னே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சீக்கிரம் முடிச்சிடும். தமிழ்ல பெரிய அளவில் கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது, சீக்கிரம் கிளாஸ் முடிச்சிடும். கலைச்சொற்கள் மட்டும் தான் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு, பொருள் தருக தனி நிறைய படிக்க வேண்டியிருக்கு, பிரித்து எழுதுக நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வராங்களா? ஓகே, சரி. முடிஞ்ச அளவு எல்லாரும் கொஞ்சம் காலைல ஏர்லியரா வாரது பாருங்க, சரியா? 6:30க்குலாம் அவாய்ட் பண்ணாதுங்க, சரியா? அவாய்ட் பண்ணிடணும். 6:30க்கு வரதுலாம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. 6 மணிக்கு ஒரு அலாரத்தை போடுங்க. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியாக படிக்கிறோம், ஓகேவா? கொஞ்சம் ஃபேமிலியில இருக்கதான் செய்யும், ஆன் பண்ணியாவது விட்டுருங்க, ஓகேவா? சரி. அப்போ ஈவினிங் கிளாஸ் போட்டதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். கடைசியா ஒரு 1 hour 3/4 மணிக்கூர் நம்ம ஈவினிங் கிளாஸ் கொடுத்தே ஆகணும். வைத்தீஸ்வரி மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவினிங் கிளாஸ் போடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அது உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். அந்த டைம் வந்து நான் வந்து எப்படியும் ஒரு 8 மணிக்கு மேலே போடுற மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு 6-7 வரைக்கும் கிளாஸ் இருக்கு, ரெகுலர் பேட்ச், ஈவினிங் பேட்ச். அது முடிச்சுட்டு வந்து அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்த்துருக்கேன் 7 மணிக்கு மேலே பார்த்துக்கணும். அப்புறம் அதில் ஒரு 1 hour போடுற மாதிரி ஒரு டைம் இருக்கும். 7 to 7 மணிக்கு தான் முடியே செய்யும் கிளாஸ். அதுக்கப்புறம் உடனே போடணும்னா கஷ்டம். அப்படிங்கும்போது ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் போடுற மாதிரி இருக்கும். 8:30 to போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்கள் 8:30க்கு ஓகேனா எல்லாரும் 8:30க்கு போடுங்க, ஓகேவா? 8:30 மணிக்கு மேலே அப்படின்னா 9 மணிக்கோ 8:45 ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகே? சரி, நம்ம இந்த கணக்கு ஓகேவா? அப்புறம் கண்டிப்பாக தமிழ் கிளாஸ் நம்ம வந்து தனியாக பார்த்தே ஆகணும், சரியா? இப்படி பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகும். ஸ்பீடாக நானும் ஏதோ 1:30 மணிக்குள்ள முடிக்கணுட்டு வேகமாக போயிட்டே இருக்கேன். அது நீங்களும் அதை ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, அது நல்லா இருக்குது இல்லை, சரியா? ரைட், ஓகே. இந்த 57வது கணக்கு பார்ப்போம். மைக்ரோவேவ் வேணும் 6000 ரூபாய், அது 5 தவணைகள்ல வாங்க நினைக்கிறேன். 5 டியூல நான் வாங்கிட்டு போயிருக்கேன் சார் அப்படின்னு கடைக்காரன் சொல்லுவானா? கடைக்காரன் 5 டியூல சும்மா தருவானா? அவன் ஒரு வட்டி போட்டு தான் தருவான். ஸோ 6000க்கு அவர் 10% வட்டி போடுறாரு, ஒரு வருஷத்துக்குள்ள வட்டியை போடுறாரு. அதை நீங்க 5ஆல டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது, சரியா? நீங்களே ஒரு கடைக்கு போறீங்க, 6000 ரூபாய் சொல்றான், ஒரேடியா கட்டுறது உங்கள்கிட்ட காசு இல்லை, 5 டியூவா கட்டுறேங்கிறீங்க. 5 டியூ 6000 பிரிச்சு 5 கட்டுன்னு சொல்ல மாட்டான். அவன் அந்த 6000க்கு ஒரு 10% வட்டி போடுறாங்க. அது இந்த வட்டி எவ்வளவுன்னு பார்த்து டோட்டல் அமௌண்ட் பார்த்து டோட்டல் அமௌண்ட் 5ஆல டிவைட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, ஓகேவா? செய்யலாமா? செய்வோம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம டேட்டாவை எடுத்து எழுதுங்க. பிரின்சிபல் அமௌண்ட் பி, 1 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டான் வட்டி, சரி? அப்போ 1 வருஷத்துக்கு தான் நீ வட்டி போடணும். 1 வருஷம் வட்டிக்கு ஆமா 5 மாசத்துக்கு வட்டி கொடுத்தா போதும், ஓகேவா? 1 வருஷம் வட்டி அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துக்கு 10% வட்டி, ஆண்டு வட்டிக்கு 5 தவணைகள்னா அப்போ 5 மாசமா தான் கட்டுவோம். அப்போ 5/12ங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வந்து 5/12 இதுதானே இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தோம். ஸோ 5 டியூங்கிறத 5 மாசம், 5 மாசத்துல அந்த நம்ம கட்டி முடிக்க போறோம். 5 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, 5 மாசத்துக்குள்ள வட்டி கொடுத்தா போதும். இல்லைன்னா அவங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, சரியா? எனக்கு 5 மாசத்துல நான் கொடுத்துருக்கேன், எனக்கு 1 வருஷத்துக்கான வட்டி வாங்கிட்டாங்கன்னு. ஸோ 5 மாசத்துக்குள்ள வட்டி அதை பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பி 6000, என் வந்து
மாதத்துல கணக்கிட வேண்டி இருக்கனால 5/12 போடுங்க. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. ஓகே, இப்போ ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி PNR/100, P-னுடைய மதிப்பு 6000, என்னுடைய மதிப்பு மந்த்ல கொடுத்துருக்கிறதுனால /12 போடணும்னு சொல்லியிருக்கிறேன். டேஸ்ல கொடுத்துருந்தா /365 போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ R பாருங்க 10%. ஃபார்முலா படிக்கல 100 வெட்டிடுங்க. 2 0 மேல வெட்டிட்டேன். அப்புறம் 12 12 I12 60, மேல ஒரு 50, அது மொத்தம் 250. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 250 வந்திருக்குமா? அப்புறம் நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சுதான் டிவைட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா உங்க பொருள் நீங்க வாங்க போறீங்க, அதுக்கு 250 ரூபா வட்டி வந்துடுச்சு, 5 டிவா கட்ட போறீங்க. அப்படிங்கும்போது மொத்த டோட்டல் அந்த பொருளுக்கான விலை இப்போ எப்படி மாறி இருக்குன்னா 6250 மாறி இருக்கு டோட்டல். இதான் நீங்க 5 மாசமா பிரிச்சு கட்ட போறீங்க. அப்போ மாத தவணை, ஒரு மாதத்திற்கான தவணை கண்டுபிடிக்கணும். 6250 நீங்க 5ஆல டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்க கட்ட வேண்டிய தொகை கிடைச்சிடும். என்ன வந்துச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1250 வருது. 1250. ஓகே, 1250. சரியா? எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பாருங்க வரும். 4 5 மீதி 1, 2 10, மீதி 2 5 25, இந்த 0 அப்படியே மேல வரும். ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிடல. பாடம் முடிய போது எல்லாருக்கும் கிளியரா தெரியணும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் முதல்ல இருந்து அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த பாடத்துல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. யாருக்காவது கணக்கு தெரியலன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா? அவங்களுக்கான சொல்லி கூட நான் கொடுப்பேன், பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இந்த PDF அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். சரியா? லேட்டா வந்தவங்க, இந்த கடைசியா ஜாயின் பண்றவங்க சிலவங்களுக்கு புரியாம தான் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஒரு 4 மணிக்கு ஒரு அவங்க நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். ரைட், அடுத்த கணக்கு இதுவும் அதே மாதிரிதான். ஒரு ஃப்ரிட்ஜ் கணக்கு. ஃப்ரிட்ஜ் கடையில குளிர்சாதன பெட்டியின் விலை வந்து 16200 கொடுத்துருக்காங்க. 0% EMIன்னு சொல்லி சில கணக்கில் போடுவாங்க, கடையில விளம்பரம் போடுவாங்களா, அதே மாதிரி. இதை 0% வட்டி திட்டத்தில் வாங்க விரும்புகிறார். அவன் சும்மா தருவானா? அவன் என்ன சொல்லலாம்னா 3 மாசத்துக்கு தர வேண்டிய முன் தவணையை வந்து வாங்க விரும்புகிறார். அப்புறம் 3 மாத முன் தவணைகளையும் தருகின்றார். யாரு? ரஞ்சித்து கொடுக்கணும் அந்த கடைக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறுவனம் 3% எப்படிலாம் நம்மள்ட்ட இருந்து ரூபாய் பிடுங்குவாங்கன்னா அப்படிதான் பிடுங்குவாங்க, ஒரேடியே தர மாட்டாங்க. 0% போட்டுருவாங்க. அப்புறம் 3 மாசத்துக்குள்ள EMI முதல்ல கட்டுங்கம்பாங்க. இது கூட அடிஷனலா அந்த வட்டிக்கு பதிலா மாசந்தோறும் வட்டி கிடையாது. அந்த 16800 வாங்கிக்கலாம். ஆனா நீ 3 மாசம் டியூவை முதல்ல கட்டி அந்த அமௌண்ட்டை அதுக்கு ஆட் ஆக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லி ஒரு 3% வாங்குவாங்க. அப்புறம் மொத்தம் 24 மாதத்துக்கு அவர் வந்து டியூ கட்டணுங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்து முடிக்கிறாங்க. இப்போ அவர் கடைசியா கடைக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையும் அந்த பொருளுக்கு அவர் எத்தனை ரூபா மொத்தம் செலுத்தி இருப்பாங்கிற டோட்டல் அமௌண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவரு ஒரு மாசம் எவ்வளவு ரூபா கட்டியிருப்பாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். கணக்கு இதெல்லாம் வாங்கிடுங்க. ஒரு கடைக்கு போறீங்க, 16800 ரூபா ஃப்ரிட்ஜுக்கு விலையை போட்டிருக்கான். ஆனா அதுல 0% நான் வட்டி திட்டத்துல உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறான். அவன் அதுக்கு நீங்க ரூல்ஸ் கேட்கும்போது என்ன சொல்றான்னா 3 மாசத்துக்குள்ள முன்தவணையை முதல்ல கட்டுங்கிறான். இதுக்கு சார்ஜே அதான். 3 மாசத்துக்கு அந்த வட்டி ரூபாய் எடுத்துருவான். 3 மாசம் முன்தவணை அடிஷனல் நீங்க அடிஷனல் சார்ஜா கட்டணும். அப்புறம் ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லி ஒரு 3% வந்து வாங்கிடுவான், ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் 24 மாதங்களுக்கு அவர் இந்த டியூவை எவ்வளவு வச்சு கட்டுறாருங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் மொத்தமா நீங்க இந்த பொருளுக்கு நீங்க எவ்வளவு ரூபா செலவிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வீட்டுக்காரர் கேட்பாரு, எவ்வளவு ரூபா மொத்தம் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது நீங்க கடைசியா அந்த டியூ கட்டி முடிக்கும் போது சொல்லுவே இவ்வளவு ரூபா மொத்தம் கொடுத்துருவீங்க. சரியா? ரைட், அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஒரு 16800 ரூபா தான் ஃப்ரிட்ஜுக்கு வேலை. ஓகே, அதான் பிரின்சிபல் அமௌண்டா நமக்கு இருக்கும். 3 மாசத்துக்கு ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்களா? இந்த 3 மாசத்துக்கு இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுல கிடைக்க வேண்டியது என்னன்னா ஒரு நடைமுறை செலவுகளா இருக்கு. அந்த நடைமுறை செலவு எவ்வளவு ரூபா வாங்குறான்னு பார்ப்போமா? நடைமுறை செலவுக்கு எவ்வளவு ரூபா? 3% கேட்கலாம். நடைமுறை செலவு, ப்ராசஸிங் ஃபீஸ், நடைமுறை செலவு, ப்ராசஸிங் ஃபீஸ். இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் கண்டுபிடிப்போம். ப்ராசஸிங் ஃபீஸ்னா நீங்க கட்டக்கூடிய ரூபாயில 3%. அப்ப
அப்போ நீங்கள் கட்டக்கூடிய 16,800ல் 3% வந்து அவன் ப்ராசஸிங் ஃபீஸாக எடுக்க போகிறான். அப்போ 3% என்ன வரும்னு பார்க்கணும். இந்த பெருக்கி போட்டீங்க, அப்போ ஒரு 504 ரூபா வந்து அவன் வரும். 504 ரூபாயை அவன் வந்து சார்ஜாக வாங்கலாம் ப்ராசஸிங் ஃபீஸு. சரி, அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் என்ன கட்ட போகிறீங்க, உங்கள் கையில் வந்து 504 ரூபா அந்த பிரிட்ஜுக்கு கட்டுறீங்க. ஓகே, டன். அப்புறம் இஎம்ஐ அவன் வந்து 24 மாதத்துக்கு தர போகிறான். இஎம்ஐ வந்து என்ன கேட்குறான், உங்களுக்கு வட்டி அவன் கணக்கிட மாட்டான். அவன் 0% வட்டியில் தரக்கூடிய கணக்காக்குது. புரியுதா? அதனால நீங்கள் எஸ்ஐ போட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. PNR/100 போட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வட்டியே என்னதான் தந்துருக்கான், 0% வட்டியில் உங்களுக்கு தரேங்கிறான். ஆனால் அடிஷனல் சார்ஜ் வாங்க, அந்த அடிஷனல் சார்ஜ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அடிஷனல் சார்ஜில் ஒன்று தான் என்னது, நடைமுறை செலவு கண்டுபிடிச்சாச்சு 504 ரூபா. இந்த ஃப்ரிட்ஜு கூட அடிஷனல் ஆட் ஆக முடியாது. அடுத்தது அவன் என்ன பண்ண போறாங்கன்னா 3 மாதத்துக்கான முன் தவணைகள் கட்ட சொல்றான். அப்போ ஒரு மாதத்திற்கான தவணையை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மொத்தம் 24 மாதங்கள், இதே 16,800 வட்டி இல்லாம தர போறான். ஆனா 24 மாதத்துக்கு நம்ம கட்ட போறோம். அப்போ ஒரு மாதத்துக்கான டியூவை கண்டுபிடிக்கணும்னா அந்த 16,000 ஒரு மாத தவணை கண்டுபிடிக்கணும். ஒரு மாத தவணைக்கு மொத்த தவணையை டோட்டல் அமௌண்டால வகுத்தா நமக்கு ஒரு மாத தவணை கிடைச்சிடும். இதை வெட்டு கொடுத்து பாருங்க என்ன வரும்னு பார்ப்போம். இதுல பாதி 12, இதுல பாதி 8, அப்புறம் ஒரு 4. ஓகே, அப்புறம் 12ஆம் வாய்ப்பாடு டைரக்டா சொன்னீங்கன்னா I12 60, R12 72, 712 84. ஸோ 700 ரூபா கொடுப்பீங்க. ஒரு மாத தவணை 700 ரூபாச்சு நீங்க கட்ட போறீங்க. சரியா? அப்போ இஎம்ஐ கண்டுபிடிச்சாச்சு. மாத தவணை 700 rupees வச்சு நீங்க கட்ட போறீங்க. பாத்துருங்க. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா செலவு இந்த 504 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்க போறீங்க. அப்புறம் 3 மாத தவணையே முதல்ல செலுத்தணும். எக்ஸ்ட்ரா தொகை தாங்க. சரியா? 3 மாத முன் தவணையே கட்டணும். அப்படிங்கும்போது 3 மாதத்திற்கான முன்தவணை கண்டுபிடிக்க போறோம். 3 மாத முன்தவணை 3 பெருக்கல் 700, ஒரு 2100 ரூபா அடிஷனல் சார்ஜ். இங்க ஒரு 700 ரூபா அடிஷனல் சார்ஜ், இங்க ஒரு 504 ரூபா அடிஷனல் சார்ஜ். இப்போ எல்லாம் சேர்த்து நீங்க டோட்டலா எவ்வளவு, இப்போ உங்களுக்கு மாத தவணை அந்த கணக்குல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. இஎம்ஐ எவ்வளவு கட்ட சொல்லி இருக்கு மாசம் ஆப்ஷன்ல இருக்க பாருங்க. ஆமா, 700 வச்சு இருக்கு. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே இந்த கொஸ்டின் அடிச்சலாம். ஆனா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல 2 கண்டுபிடிக்க மாதிரி தான் இருக்கும். சரி, அது ஏதாவது ஒரு லக் இருந்தாச்சுன்னா மட்டும் தான் ஒரு ஆன்சர்லயே நம்ம அந்த ஆப்ஷனை போடுற மாதிரி இருக்கும். இங்க எதுவுமே வேற 700 இல்லை. அதனால நம்ம 700 போட்டோடனே முடிஞ்சுப்போம் கதை. சில கணக்குல 700ல 2-3 ஆப்ஷன் இருக்கும். டோட்டல் அமௌண்ட் வித்தியாசமா வரும்போது நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். சரி, டோட்டல் அமௌண்ட் என்ன வரும்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு நீங்க செலவு பண்றது ஒரு 16,800 பிளஸ் ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 504, அப்புறம் ஒரு 3 மாத முன்தவணை, அதாவது வட்டிக்கு மறுபேர் தான் 3 மாத முன்தவணை 2100. இவ்வளோ ரூபா நீங்க கட்டுறீங்க. டோட்டலா எவ்வளவு ரூபா வந்துருக்கும்? இப்போ 19,404 வந்துடும். சரியா? இப்படி ஒரு கணக்கு 504 2100 இப்படி பாருங்க. 4 0 5 6 8 6 14 மீதி 1 7 2 9 19,404. சரி, கடைசி கணக்கு பார்க்க போறோம் இந்த டாபிக்ல. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுருங்க. இது நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை கணக்கு தான். சரியா? அதனால நீங்க கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி சாதனம் வாங்கியிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இஎம்ஐல லாஸ்ட் கணக்கு. ஒரு டேபிள் வாங்க போறாங்க 8,400. ஆனா இவர் வட்டி போடுறாரு. 5% வட்டி விதத்துல விற்கிறாராம். ஆண்டுக்கு 5% வட்டி. வெங்கட் இந்த மேசை 10 மாத டியூல வாங்க போறாரு. அப்போ 10 மாதத்தை நீங்க எப்படி எழுதுவீங்க? 10/12 எழுதணும். இதை நீங்க செய்யலாம். சரியா? செஞ்சு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். டேட்டா எடுத்து எழுதுங்க. பிரின்சிபல் 8,400, பொருளின் அடக்க விலை ஏதாவது விலை, பிரின்சிபல் 8,400, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டியூ வந்து 10 மாதம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வட்டி தெரிஞ்சிடும்.
அப்புறம் டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இதை ஆட் பண்ணிட்டு 10ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு? எட்டாயிரத்தி 400 அப்புறம் ஒரு 10/12 5% rate of interest 0.000 எவ்வளவு? ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்? சி ஆப்ஷனோ? ஆமா சி ஆப்ஷன் வந்திருக்கா பார்த்து. சி ஆப்ஷன் வரவங்களுக்கு ஓகே கரெக்ட். அப்படி ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சவங்க ஓகே, இந்த ஆப்ஷன் வந்தவங்க ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் எடுத்தா போதும். இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கங்க, நான் இந்த கணக்கை முடிச்சிடறோம். சரியா? வெட்டி கொடுப்போம். ஒரு 12 12 5 12 60 6 12 72 7 12 84. ஸோ மேல ஒரு 70 இருக்கு. 7 5 35 350 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். 8400 பிளஸ் 350 8750. அப்புறம் ஒரு மாதத்திற்கான டியூ கண்டுபிடிக்கணும். டியூ மந்த்லி டியூ கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் 8750 10ஆல வகுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10 மாசத்துக்கு தங்க. அப்போ 1 மந்த்துக்கான டியூ, 1 மந்த் கட்ட வேண்டிய டியூ எவ்வளவு? 00 அடிச்சீங்கன்னா 875 ரூபாய். ஓகேவா? 1 மந்த் டியூ வந்து 875. டோட்டல் அமௌண்ட் 8750. சரி, ஒரு 635.
ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, மேக்ஸ் முடிஞ்சு சேவ் பண்றேன். இப்போ முதல்ல கணக்கெல்லாம் எழுதி எடுக்கிறாதவங்க இந்த பிடிஎஃப் ஓரளவு டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு இந்த பிடிஎஃப் கடைசி அப்டேஷன் சரியா, இன்னைக்கு நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த பிடிஎஃப் நான் அன்னைக்கு வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிடுவேன் சரியா. இதெல்லாம் இப்போ குரூப்ல போட்டு விட்டுறேன். கடைசி அப்டேஷன் ஓரளவு எல்லா மாடல் கணக்கும் இதுல இருக்கும். ஒரு 2 பேலன்ஸ் இருக்கு, அது நான் முன்னாடி சேவ் பண்ண மாட்டேன். அது ஈஸியாக நீங்க செய்யறது மாதிரி தான் இருக்கும். இதுனா அதையும் செஞ்சு 1-2 ஓரளவு எல்லா மாடலும் வந்துருச்சு. ஸோ தெரியாத சமயம் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் அந்த பிடிஎஃப் அனுப்பி தரேன். அதில் பேலன்ஸ் இருக்கிறதுனால செஞ்சிருங்க. ஓகே, நம்ம எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஓரளவு எல்லா தடவை சால்வ் பண்ணிட்டோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிக்காதவங்க இதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்படியே பிரிண்ட் எடுத்து கூட வச்சுக்கலாம். இந்த எடுக்கனே காஸ்ட் 62 பேஜ் இருக்கு. சமர் நோட் போட்டு அழகாக எழுதி எடுத்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பிடிஎஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்த கணக்கு இல்லை, அடுத்த டாபிக். இன்னைக்கு வந்து நமக்கு ஜியாகிரபி. ஜியாகிரபியில் ஆல்ரெடி நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்லாம் பார்த்தாச்சு. கிழக்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகே, ஓகே. இப்போ இன்னைக்கு மேக்ஸ் முடிஞ்சு அப்புறம் மேற்கு கடற்கரை சமவெளிகள் எனக்கு அதுலேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் பார்க்கணும். இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளினாலே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும்னா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த அரபிக்கடலுக்கும் அது இடையே இருக்கக்கூடிய ஒரு 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 சமவெளி தான் என்னது மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எங்கே வர இருக்குன்னா, வடக்கில் பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கு. இந்த ரான் ஆஃப் கட்ச்ல இருந்து தெற்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் அது லென்த்தாக போயிட்டு இருக்கும் அந்த சமவெளி. ஓகே, அதனுடைய வடபகுதி இந்த ரான் ஆஃப் கட்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னா கொங்கண கடற்கரைன்னு சொல்லுவாங்க. கொங்கணம், அது வந்து கொங்கணன் ரீஜியன், கொங்கன் ரீஜியன் சொல்லுவாங்க. கொங்கண கடற்கரை எனவும். அப்புறம் இந்த மேப்பில் பார்த்தா தெரியும், நான் காட்டித்தரேன். மத்திய பகுதியை வந்து கன்றான்னு சொல்லுவாங்க. கன்ரா பேங்க் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த கர்நாடகா சைடில் வரக்கூடிய இடங்கள் இல்லை, கனரா கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 20 to 100 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம். லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 550 கிலோமீட்டர் லென்த்.
இதனுடைய தென்பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா மலபார்னு சொல்லுவாங்க. கடைசி பகுதி கேரளா கடற்கரை. ஸோ அது மலபார் கடற்கரை. அப்போ வடபகுதி என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கன் ரீஜியன், ரெண்டாவது மத்திய பகுதி கண்ட்ரா பகுதி, அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்ன சொல்றாங்க மலபார் கடற்கரை. சரியா? அப்படியே மூணா பிரிக்கலாம். மேற்கு கடற்கரை சமவெளி எங்க இருந்து எங்க தொடங்குது? ரான் ஆஃப் கட்ச் முதல் தெற்குல கன்னியாகுமரி வரைக்கும் அதனுடைய லென்த் இருக்கு. ஓகேவா? வடபகுதியை கொங்கன் ரீஜியன், அப்புறம் சென்ட்ரல் பகுதியை வந்து கண்ட்ரா கடற்கரை, அப்புறம் தென் பகுதியை வந்து மலபார் கடற்கரைன்னு சொல்றாங்க. கொங்கன் பிளைன், அப்புறம் மிடில் பார்ட் ஆஃப் தி பிளைன் இஸ் நோன் அஸ் கண்ட்ரா, அப்புறம் இந்த சவுத்தர்ன் பார்ட் ஆஃப் தி பிளைன் இஸ் நோன் அஸ் மலபார்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே. அப்புறம் இதுல முக்கியம் என்னன்னா நிறைய காயல்கள் இருக்கும். சரி, கேரளா சைடுல நிறைய காயல்கள், உப்பங்களிகள், கடற்கரை சைடுனாலே இதான் இருக்கும், மணல் குன்றுகள். இந்த சைடுல வேம்பநாடு ஏரி ஒரு முக்கியமான காயல் ஏரி. வேம்பநாடு ஏரி எந்த ரீஜன்ல வரும்னு கேட்பாங்க. அது வந்து மேற்கு கடற்கரை சமவெளியில் வரக்கூடியது வேம்பநாடு ஏரி. இது வந்து ஒரு காயல் ஏரின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிழக்கு சைடுல வரும், மேற்கு முடிஞ்சு அப்புறம் கிழக்கு கடற்கரை சமவெளிக்கு வரும். இந்த கிழக்கு கடற்கரை சமவெளி எங்க இருந்து எங்க வரைக்கும் போனதுன்னா அந்த கிழக்கு, அதே மாதிரி அங்க மேற்கு தொடர்ச்சியும் கடலும் பார்த்தோம். அதே மாதிரி இங்க கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையே வரக்கூடிய சமவெளிகள் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளிகள் வரும். அதுல முக்கியமா அந்த ரீஜன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேற்கு வங்காளம், ஒடிசா, இந்த கடற்கரை ஓரத்துல வரக்கூடிய நகரங்கள் பார்த்து மேற்கு வங்காளத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரான் ஆஃப் கட்ச்னு பார்த்தோம், இங்க மேற்கு வங்காளத்துல இருந்து கிழக்கு சைடு ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தமிழ்நாடு வரைக்கும் இதுல இருந்து நீண்டு இருக்கு கிழக்கு கடற்கரை சமவெளி. அப்புறம் மகா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. மகா நதி மேப் கையில இருந்து எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா புரியும். மகா நதிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடைப்பட்ட பகுதியை ரெண்டாவது ஒரு எடுத்து வச்சு பாருங்க, கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். மகா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதியை வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிருஷ்ணா மற்றும் காவிரி வரிசையா மேல இருந்தே கீழே வருது. மகா நதி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கிருஷ்ணா நதி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ரீஜனை வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிருஷ்ணாவுக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம சோழமண்டல கடற்கரை, சோழமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. சரியா? கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கு இடையில சோழமண்டல கடற்கரை. அப்புறம் மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிக, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும். சிலிக்கா ஏரி, சிலிக்கா ஏரி எங்க இருக்குன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரி எதுன்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே வேம்பநாடு ஏரிக்கு பார்த்த உதாரணம், காயல் ஏரிக்கு உதாரணமா பார்த்தோம். அது மேற்கு கடற்கரை சமவெளியில பார்த்துச்சுங்க. இது கிழக்கு கடற்கரை சமவெளியில இருக்கக்கூடிய ஒரு ஏரி தான் சிலிக்கா ஏரி. அது இந்தியாவினுடைய மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. சிலிக்கா எங்க இருக்குன்னா ஒடிசாவில் இருக்கு. சரியா? சிலிக்கா எங்க இருக்குன்னு கேட்டா ஒடிசா இருக்கு. தமிழ்ல நோட் பண்ணாலும் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. சரி, அடுத்தது அப்புறம் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில என்ன ஏரி காணப்படுதுன்னு கேட்பாங்க. கொல்லேரு, கொல்லேரு ஏரி, கொல்லேரு, கொலரு லேக். கொலரு லேக் எதுக்கு இடையில இருக்குன்னா கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும். ஞாபகம் வச்சுங்க. அதுவும் கோ, அது கி, இது கோ. சரியா? கோ கோ கி அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கலாம். கோ, இது கோ இருக்கா, இங்க கோ இருக்கு, இங்க கீ இருக்கு. எல்லாமே காசு ஏரியில இருக்கக்கூடியது. கோதாவரி கிருஷ்ணாவுக்கு இடையில என்ன வரும்? கொல்லேரு ஏரி வரும். அப்புறம் நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பிரதேச எல்கையில இந்த பழவேற்காடுன்னு ஒரு இடம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்க, புலிக்காட்டு. அந்த புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. இதெல்லாம் வந்து கிழக்கு சைட்ல வரக்கூடிய ஏரிகள்ல 3 ஏரி. ஒன்று சிலிக்கா ஏரி, கொல்லேரு ஏரி, அப்புறம் இந்த புலிக்காட்டு ஏரி. சரியா? 3 ஏரியும் பார்த்தோம். சரி, அப்போ சிலிக்கா ஏரி எங்க காணப்படுகிறதுன்னு கேட்டா நீங்க எங்க சொல்லணும்? ஒடிசா. அப்புறம் தீவுகளை பத்தி பார்க்க போறோம். இந்தியாவில் அமைய பெற்ற தீவுகள் இதெல்லாம் இருக்கு பார்ப்போம். பொதுவாக இந்தியாவில் 2 சைட்ல வரும். அந்தமான் மேற்கு சைட்லயும் இருக்கு, கிழக்கு சைட்லயும் இருக்கு. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள்ங்கிறது மேற்கு சைட்ல வரக்கூடியது, அரபி கடல் கிளையில வரக்கூடியது தான் இந்த லட்சத்தீவுகள். அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ங்கிறது ரைட் சைட்ல நமக்கு, வலது சைட்ல, அதாவது கிழக்கு கடற்கரையில காணப்படும். இந்த கடல்ல இருக்கக்கூடியது வங்காள
என்ன சொல்லுவாங்க, வங்காள விரிகுடா கடல்ல காணும். இந்தியாவில் அமைந்துள்ளன. அப்புறம் 572 குட்டி குட்டி தீவுகள் இருக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல மட்டுமே. 572 தீவுகள் கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் அது வங்காள விரிகுடா ரீஜன்ல இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் 27 அந்த 5 விட்டுருங்க, இந்த 7ஐயும் 2 இருக்கு, அதை மாத்தி போட்டீங்கன்னா 27. சரி, பின்னால இருந்து வாங்க. புதுசா தீவு கூட்டங்கள் எங்க இருக்குன்னா லட்சத்தீவுல இருக்கு. அதே மாதிரி அந்தமான் எவ்வாறு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா எரிமலைகளால் உருவாக்கப்பட்டதுன்னு போட்டுருக்கு. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதுதான் அந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, தெரிஞ்சுச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கடைசி, இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலை இருக்கு. அது எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள பாரன் தீவுல இருக்கு. சரி, இந்தியாவில் எரிமலை எங்க இருக்குன்னு யாராவது கேட்டா எங்க இருக்குன்னு சொல்லலாம். லேண்ட்ல இல்ல, எங்க இருக்கு? கடலுக்குள்ள அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல ஒரு தீவுல கொஞ்சம் எரிமலை இருக்கு, செயல்பட்டு இருக்கு. பாரன் தீவு, பாரன் ஐலாண்டு. இந்த அந்தமான்ல தான் ஒரு வல்கானோ இருக்கு. ஆக்டிவ் வல்கானோ எங்க இருக்குன்னு கேட்டா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு, பாரன் தீவு. ஓகேவா? அப்போ இந்த தீவுகளை பத்தி தெரியும் உங்களுக்கு. லட்சத்தீவுகள், அப்புறம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள். 572 தீவு கூட்டங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. அதுல 27 தீவு கூட்டங்கள் அதுல இல்ல, அங்க 572. இந்த சைட்ல ஒரு 27 தீவு கூட்டங்கள் லட்சத்தீவு சார்ந்து இருக்கிறது. ஓகேவா? அப்புறம் செயல்படக்கூடிய ஒரே ஒரு எரிமலைன்னு பாத்தீங்கன்னா பாரன் தீவுல இருக்கக்கூடிய ஒரே எரிமலை. அந்தமான பத்தி தனியா படிக்கீங்க. ஏரியா பாத்தீங்கன்னா மொத்தமே 8249. 8250 ரவுண்டா படிச்சு வச்சிருக்கீங்க. பரப்பளவு, இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுடைய பரப்பளவு இவ்வளவுதான். நமக்கு எவ்வளவு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு படிச்சீங்க? 32,77,263 சதுர கிலோமீட்டர் தான் நம்ம இந்தியாவினுடைய முழு இந்தியாவினுடைய பரப்பளவு. 32,87,263 இந்தியாவுடைய பரப்பளவு. 32,87,263 படிச்சிருக்கோம். இந்த தீவு கூட்டத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். வடபகுதி தீவுகளை அந்தமான் சொல்லுவாங்க, தென்பகுதி தீவுகளை நிக்கோபார்னு சொல்லலாம். சரியா? அந்தமான் நிக்கோபார்னா என்ன அர்த்தம்? வடபகுதி அந்தமான், தென்பகுதி நிக்கோபார். நிர்வாக தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க. அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர். கேள்விப்பட்டிருப்பீங்க, போர்ட் பிளேயர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்ட் பிளேயர் தான் இதனுடைய தலைநகரம். அப்புறம் இந்த டிகிரி வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாத்துங்க, அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள்ல இருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கும்னு கேட்பாங்க. 10 டிகிரி கால்வாய் பிரிக்கும். ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சேனல் இருக்கு, 10 டிகிரி சேனல். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய ஆப்ஷன்ல 8 டிகிரி, 9 டிகிரி, 10 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை எடுத்துக்கணும்? 10 டிகிரி எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? நிக்கோபாரின் தென்கோடி முனை, இந்திரா முனை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியாவினுடைய தென்கோடி முனைன்னு கேட்டாலும் இந்திரா முனை, நிக்கோபாரின் தென்கோடி முனைன்னு கேட்டாலும் இந்திரா முனை. இதனுடைய வேல்யூ வந்து 6.45 படிச்சோம். ஓகேவா? இந்திரா முனை லட்சத்தீவு ரேகை பரவல்ல அது வந்து 6 டிகிரி 4 நிமிடத்துல வரும், 4-5 நிமிடத்துல வர முடியும். ஓகேவா? ரைட். அப்புறம் இன்னொரு டிகிரி வரும், நல்லா இருக்கா? இன்னொரு டிகிரி 8 டிகிரி தீவு. அப்புறம் லட்சத்தீவுக்கு வந்துடும். இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைன்னு கொடுத்திருப்பாங்க. பாறையில ஒரு வகை முருகை பாறை. இதனால் ஆக்கப்பட்டது லட்சத்தீவுன்னு கேட்டா முருகை பாறைகளால் ஆக்கப்பட்டது. இந்த தீவு சுமார் 32 சதுர கிலோமீட்டர் தான். மொத்தமே 32 சதுர கிலோமீட்டர் தான். சரியா? ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் இருக்கு. சரியா? 32 சதுர கிலோமீட்டர் தான், ஒரு மாவட்டத்துக்கு கூட ஆகாது. சரியா? ரைட். அதான் லட்சத்தீவுகள். இந்த நிர்வாக தலைநகரம் கவரட்டி. சரியா? கவராட்டி. சரியா? ரைட். அப்புறம் அங்க 10 டிகிரி கால்வாய் பாத்தீங்க. இங்க வந்து நீங்க பார்க்கக்கூடியது 8 டிகிரி கால்வாய். லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவுல இருந்து,
சரி, மாலித்தீவு மாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளா சைட்ல தான். லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாய் எதுல இருந்து பிரிக்கிறது? அங்க அந்தமான் நிக்கோபாரை வந்து 10 டிகிரி பிரிச்சு, இந்த லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவுல இருந்து பிரிக்கிறது எதுன்னு கேட்டா 8 டிகிரி கால்வாய். அது கொஞ்சம் முக்கியமா படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல மனிதர்கள் வசிக்காத ஃபிட் தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிட் ஐலாண்ட் ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க மனிதர்களே கிடையாது, அது ஒரு தீவு தனியா இருக்கு. அது வந்து பறவைகள் வாழக்கூடிய இடமா இப்ப மாறி இருக்கு. பறவைகள் சரணாலயத்துக்கு பேர் பெற்ற ஒரு அமைப்பு தான் அந்த ஃபிட் தீவு. சரி, அப்புறம் இந்த லட்சத்தீவு, அப்புறம் மினிகாய் மற்றும் அமினி தீவு இதெல்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரேடியா லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது. தனித்தனி தீவுகள் எல்லாம் சேர்த்து லட்சத்தீவுகள் அழைக்கப்படுறது எந்த ஆண்டுல இருந்துன்னு கேட்டாங்கன்னா 1973 இருந்து குட்டி குட்டி தீவெல்லாம் சேர்த்து மேற்கு கடற்கரையில இந்தியாவை சார்ந்து வரக்கூடிய மேற்கு கடற்கரையில வரக்கூடிய குட்டி குட்டி தீவுகள், அதாவது மினிகாய், அமினி தீவுகள், இதெல்லாம் லட்சத்தீவுகள் எல்லாம் மூணையும் சேர்த்து லட்சத்தீவுகள் மாத்திட்டாங்க. லட்சத்தீவு தனித்தனியா, மினிகாய், அமினி தீவு எல்லாம் சேர்த்து லட்சத்தீவுகள் என்று மாற்றப்பட்டது. சரியா? 1973. அப்போ உங்களுக்கு இப்ப தெரியும், கிழக்கு கடற்கரை சமவெளியில இருந்தே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இல்ல, மேற்கு கடற்கரை சமவெளியில இருந்து கொங்கண கடற்கரை, கன்ரா கடற்கரை, மலபார் கடற்கரை, வேமநாடு ஏரி, அப்புறம் கிழக்கு கடற்கரை சமவெளியில எங்க தொடங்குது? மேற்கு வங்காளத்துல தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் போகுது. இங்க வந்து மகா நதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்டது தான் வட சர்க்கார்னு சொல்லுவாங்க. மகா கிருஷ்ணா, சரியா? இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார். கிருஷ்ணாவுக்கும் நம்ம காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி அந்த சோழமண்டல பகுதியில் வந்துடும். அப்புறம் மகா நதிக்கும் டெல்டாவிற்கு தென்மேற்கு அமைந்துள்ளது சிலிக்கா நதி ஏரி. அந்த சிலிக்கா ஏரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில இருக்கு, தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய காயல் ஏரின்னு படிச்சிருக்கீங்க. அப்புறம் கோதாவரிக்கும் அந்த கோதாவரி கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்டது வந்து கொல்லேறு ஏரி. தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில இருக்கக்கூடியது பழவேற்காடு புலிக்காட்டு ஏரி. அப்புறம் தீவுகள்ல நம்ம பார்த்தது அந்தமான், லட்சத்தீவுகள், 2 தீவு இந்தியாவில இருக்குன்னு பார்த்தோம். அதுல அந்தமான் வந்து கிழக்கு சைட்ல வரும், லட்சத்தீவுகள் மேற்கு சைட்ல வரும். 572 அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் 27 தீவு கூட்டங்கள் கொண்ட லட்சத்தீவுகளும் பார்க்க போறோம். அரபிக்கடல்ல அது இருக்கு, அதுக்கு வங்காள விரிகுடால இருக்குன்னு பார்த்தோம். இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய காரன் தீவு. அப்புறம் அங்க எத்தனை டிகிரி கால்வாய் பிரிச்சுட்டு போச்சு நடத்துறது பார்ப்போம். அந்தமான் நிக்கோபாருடைய மொத்த பரப்பளவே 8249 சதுர கிலோமீட்டர் தான். வடபகுதி தீவுகள் அந்தமான் பகுதி, தென்பகுதி வந்து நிக்கோபார்னு பாத்தீங்க. இதனுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் வந்து பிரிக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். 10 டிகிரி கால்வாய். நிக்கோபாரின் தென்கோடி முனை எதுன்னு கேட்டா இந்திரா முனை, அது இந்தியாவினுடைய தென்கோடி முனை தான். சரி, ஓகே. அப்ப அடுத்து வந்தீங்கன்னா லட்சத்தீவுகள் முருகைப்பாறைகளால் ஆகப்பட்டது. சுமார் 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. நிர்வாக தலைநகரம் கவரட்டின்னு பாத்தீங்க. லட்சத்தீவு கூட்டங்களை மாலித்தீவு 8 டிகிரி கால்வாய் பிரிக்கிறது. மனிதர்கள் வசிக்காத ஃபிட் தீவு எங்க காணப்படுதுன்னு கேட்டா லட்சத்தீவுகள்ல காணப்படுகிறது. லட்சத்தீவு, அமினி, மினிகாய் எல்லாம் சேர்ந்து இந்த லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டது. ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா 3 என்னைக்கு மாறிச்சுன்னா 1973 மாறிச்சு. ஓகேவா? ரைட். ஆறுகள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இமயமலையில உருவாகக்கூடிய ஆறுகள் கொஞ்சம் இருக்கு, அப்புறம் தீபகற்ப ஆறுகள் கொஞ்சம் இருக்கு. ஓகேவா? ஹிமாலயன் ரிவர்ஸ், அப்புறம் பெனிசுலர் ரிவர்ஸ். அதுல இமயமலை ஆறுகள் பாத்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா தெரியும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறு என்ன நிறைய ஆறுகள் இருக்கு இமயமலையில உருவாகக்கூடிய. நம்ம முக்கியமானது ஒரு சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அப்புறம் தீபகற்ப ஆறுகள் பாத்தீங்கன்னா நர்மதை, தபதி, இது ரெண்டும் அங்க பாயக்கூடியது, எங்க மேற்கு நோக்கி பாயக்கூடியது. அப்புறம் இந்த மகா நதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் வந்து தெற்கு நோக்கி பாயக்கூடியது. ஓகேவா? மேப் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேப் எடுத்து ரிவர் மேப் தனியாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு இந்தியா மேப்பை கொடுத்தீங்கன்னா அந்த மேப்பை வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் சொல்ல முடியும். சரியா? மேப்பை பார்த்தே கொஸ்டின் சொல்லணும், கதை சொல்லணும். இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற என்னைக்கு நீங்க கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றீங்களோ அன்னைக்கு ஜியாகிரபி நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் சிந்து நதி தொகுப்பு, இமயமலையிலிருந்து வரக்கூடிய சிந்து நதி தொகுப்பு. இதுதான் இப்ப நம்ம பாகிஸ்தான்ல ஒரு போர் வரும் பொழுது இந்த நதியை அங்க தண்ணியை விடாம இது பண்ணணும்னு சொன்னாங்களா, அது இந்த நதி தான், சிந்து நதி. இந்த சிந்து நதியினுடைய நீளம் பாத்தீங்கன்னா 2850 கிலோமீட்டர் நீளம். அப்படிங்கும்போது நமக்கு லெப்ட் டு ரைட்டு எல்கையும் 2933 தான். நீங்க குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் கிராஸ்ல கோடு போட்டீங்கன்னா 2933 கிலோமீட்டர் நீளம் தான். அந்த அளவு நீளத்துக்கு என்ன பாயுது? 6 பாயுது மொத்த நீளம்.
அது இந்திய பகுதியில் பாயக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 709 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் இந்தியாவிலே பாயுது. உலகில் உள்ள நீளமான நதிகள் உண்டாகிறது திபெத் பகுதியில எங்க உருவாகிறது கேட்பாங்க, தெரியணும். அப்புறம் இந்த பாயிண்ட் லைட்டா தெரிஞ்சு வச்சுருங்க. அது கைலாஷ் மலைத்தொடர்னு கைலாஷ் மலைத்தொடர்ல உருவாகுது. திபெத் மலை பகுதியில கைலாஷ் மலைத்தொடரினுடைய வடக்கு சரிவில் இந்த மானசரோவர் அப்படிங்கிற ஒரு ஏரிக்கு பக்கத்துல இந்த உயரம் பாத்தீங்கன்னா 51-50 மீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகும். 5150 மீட்டர் உயரத்துல, கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு மட்ட உயரத்துல இந்த ரிவர் வந்து உருவாகுகிறது. எதுக்கு பக்கத்துல? மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல திபெத் பகுதியில இருந்து உருவாகுகிறது. கைலாஷ் மலைத்தொடர்ல பனிமலையில இருந்து அப்படியே உருவாகி வருகிறது. ரைட். அப்புறம் இந்த வடிகால் அமைப்பு பரப்புல எல்லாம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் முடிஞ்சா படிங்க விட்டுருங்க. அப்புறம் இது எங்கெல்லாம் வருதுன்னா லடாக்கு, ஜாஸ்கர். லடாக்கு இந்திய பகுதி கூட, ஜாஸ்கர் இந்த மலைத்தொடர் வழியா பைய எங்க வந்து எட்டி பார்க்குது, ஒரு குறுகிய மலையிடுக்குகளை உருவாக்குகிறது. அப்புறம் ஜம்மு காஷ்மீர் வழியா உள்ள என்ட்ரி ஆகி அப்படியே பின்புறம் எங்க பாயும் நமக்கு தெரியும், அப்படியே தென்புறமாக பாகிஸ்தானுடைய நுழைஞ்சி திரும்பியும் சில்லார் பகுதியில் நுழைஞ்சு பின் அரபிக்கடல்ல போய் கிடக்குது. பாகிஸ்தான் வழியா அரபிக்கடல்ல போய் கிடக்குது. அப்புறம் இதனுடைய சிந்து நதியினுடைய துணை ஆறுகள் ஆகும். சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். ஜீலம், சீனாப், ராவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் சிந்து நதியினுடைய துணை ஆறுகள். இந்த உலகத்திலேயுமே பெரிய துணை ஆறு எதுன்னு கேட்டா சீனாப். சீனா கொஞ்சம் பெருசு, அதனால சீனாப்னு வச்சிருந்தேன். மேப் வச்சு நான் காட்டி தரேன், எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இந்த ரிவரை பாருங்க, இண்டஸ் ரிவர்னா வருது திபெத் பகுதி, இந்தியாவுக்கு வெளியே தான். அந்த மேல என்ன வரும், அப்படியே ஒரு கைலாஷ் மலைத்தொடர்ல ஒரு சைட்ல மானசரோவர் ஏரியிலிருந்து அவர் உற்பத்தி ஆகி அப்படியே எங்க வருது, லடாக்குல உள்ள நுழையும். லடாக்கு அப்படி நுழைஞ்சு என்ன இருக்கு உருவாகக்கூடிய இதெல்லாம் இங்க பார்த்துருக்கேன். தப்பா சொல்லிட்டேன். மானசரோவர்னா இருக்குல்ல, அந்த ஏரியில இந்த ஏரியாவில் உற்பத்தி ஆகுது. சைனா சைட்ல மேல திபெத் ரீஜியன்ல உற்பத்தி ஆகி அப்படியே எங்க வருது, நான் உள்ள லடாக்குக்குள்ள நுழையுது. லடாக் பகுதிக்குள்ள நுழைஞ்சு அப்படியே திரும்ப எங்க ஓடுது, பாகிஸ்தானுக்குள்ள என்ட்ரி ஆகிடுது. அப்படியே அங்க ஓடியே சுத்தி சுத்தி கடைசி எங்க சேருது, கடலுக்குள்ள போய் ஓடி வந்து கீழே கடல்ல இருந்து கலக்கு. அதனுடைய துணை ஆறுகளை பாருங்க என்ன வரிசையா இருக்கு. இந்த ஆறுகளை வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. சீலம் அது ஃபர்ஸ்ட் இருக்கு, ரெண்டாவது சீனாப், மூணாவது ராவி, நாலாவது பியாஸ், அப்புறம் சட்லஜ். இத பாருங்க, எல்லா பிரான்ச்சும் எங்க போய் சேருது, குட்டி குட்டியா எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடைசியா போய் மித்தன் காட்டுல போய் எல்லாம் போய் இண்டஸ் கூட சேருது. இதெல்லாம் அதனுடைய துணை ஆறுகள். இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள பாயுது. சீலம், சீனாப், ராவி, அப்புறம் பியாஸ், அப்புறம் சட்லஜ். ஓகே, மேப் பார்த்துருங்க. அப்புறம் அடுத்தது இது கங்கை கூட, நம்ம ரெண்டாவது கங்கை பார்க்கும்போது பார்க்கலாம். சரி, அங்க கங்கை நதி தொகுப்பு பார்க்கணும். அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி பகுதி திபெத் ரீஜன்ல உற்பத்தி ஆகுது. அங்க வந்து கைலாஷ் மலைத்தொடர்ல மானசரோவர் ஏரிக்கு பக்கத்துல உற்பத்தி ஆகுதுன்னு பாத்தீங்க. உயரத்து எவ்வளவு கிலோமீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 5150 கிலோமீட்டர் உயரத்துல உற்பத்தி ஆகி எங்க நுழையுது, லடாக் வழியா, ஜாஸ்கர் லடாக் வழியா எங்க வருது, இந்தியாவுக்குள்ள எங்க ஆகுதுன்னு பாத்தீங்க இல்லைங்களா. ஜாஸ்கர் லடாக் மலைத்தொடர் வழியா பாய்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியாக பாய்ந்து பின்புறம் ஜம்மு காஷ்மீர் வழியா பின்னாடி போய் எங்க போய் சேர்ந்து பாகிஸ்தான்ல போய் சில்லார் பகுதியில் நுழையுது. சில்லார் பகுதியில நுழைஞ்சு அரபிக்கடல்ல பழக்கம். துணையாறுகள் சீலம், சீனாப், ராவி, பியாஸ், சட்லஜ். மிகப்பெரிய துணையாறு வந்து என்ன பாத்தீங்க, சீனாப் பாத்தீங்க. அப்புறம் கங்கா நதி தொகுப்பு. கங்கை ஆற்றின் தொகுப்பு ஒரு 8,61,000 இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டது. கங்கை நதி தொகுப்பு தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கொண்டது. நிறைய ஏரியாவுக்கு பாயுது. வட ரீஜன் ஃபுல்லாவே இந்த வேளாண்மைக்கு
காரணமே இந்த கங்கை நதி தொகுப்பு தான். ஓகே, அதனால இந்த ஆற்றங்கரையை ஒட்டி மக்கள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப அடர்த்தியா தான் இருப்பாங்க. ஆறு கடைசியா இந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும்ல, கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி மாவட்டத்துல உற்பத்தி ஆகுது. உத்தரகாண்ட்ல உத்தரகாசியில உற்பத்தி ஆகுது. பாருங்க, அதனுடைய உயரம் பாத்தீங்க 51, 50ன்னு பாத்தீங்க. எங்க 70, 10 மீட்டர் உயரத்துல கங்கோத்ரி. கங்கை எங்க ஒரு உற்பத்தி ஆகுது? கங்கோத்ரி பனியாற்றுல உற்பத்தி ஆகுது. இன்னைக்கு பார்த்தா கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் எங்க இருக்கு? கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல வரும் பாத்தீங்க. கங்கோத்ரி பனியாற்றுல வந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தி ஆகுது. இந்த பேரு ஸ்டார்டிங்ல என்ன பேர் வச்சிருக்கு? செல்ல பேரு பாகிரதி. அதுதான் கங்கை. பாகிரதி என்னும் பெயருடன் அது உற்பத்தி ஆகிறது. நீளத்தை பாத்தீங்கன்னா அது பாத்தீங்க 2 லட்சத்தி பாத்தீங்க 2 லட்சத்தி பெருசா பாத்தீங்க 8,850. நம்ம 2,850 கிலோமீட்டர் நீளம் பாத்தீங்க. இந்தியாவில் பாயிறது 709 கிலோமீட்டர் தான் பாயுது பாத்தீங்க சிந்து நதி. ஆனா கங்கை நதியை பாருங்க 25 ஃபேன்சி நம்பரா இருக்கும். இது ஃபுல்லாவே இந்தியாவுக்குள்ள பாயுது. பாருங்க, நதியின் நீளம் சுமார் 25 கிலோமீட்டர். வடபகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, தென்பகுதியிலிருந்து யமுனை. இதோட துணையாறுகள் முக்கியமா படிக்கணும். யமுனை, சோன், சம்பல் போன்ற துணையாறுகள் கங்கை நதியுடன் இணைகின்றன. சரியாகும். வடக்கு சைடுல இதெல்லாம் வந்து கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. கா கோ எல்லாமே காதான். கோக்ரா சி கோமதி, காக்ரா, கண்டக்கு, கோசி எல்லாமே காதான். சரியா? காசிரியில வரக்கூடியது எல்லாமே எங்க இருக்கு? வடபகுதியில பாயக்கூடிய ஞாபகம். தென்பகுதியில தான் பாருங்க யமுனை, சோனு, சம்பல், சாச்சா 2 சா இருக்கு. யமுனை, சோன், சம்பல் போன்ற துணையாறுகள் வந்து எங்க பாயுதுன்னா தென்பகுதியில பாயுது. கடைசியா இது எங்க போய் சேரோம்னா வங்காளத்துல போய் கங்கை பத்மா என்ற பெயர்ல இது அடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பேரு? பாகிரதி, அப்புறம் கங்கை, அப்புறம் கடைசியா கங்கை வந்து எந்த பேர்ல வருது? கங்கை பத்மா என்ற பெயர்ல வங்கதேசத்துல அழைக்கிறாங்க. கங்கையும் பிரம்மபுத்திரா ஆறுகளும் சேர்ந்து உலகிலே ஒரு மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி கடைசியா எங்க போய் கலக்கும்? வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்கும். சரி, இவ்வளவுதான் கதை. உற்பத்தி ஆகக்கூடிய இடம் மாவட்டம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல உத்தரகாசி. எந்த பனியாற்றுல இருந்து பாகிரதி பெயர்ல உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டா கங்கோத்ரி பனியாற்றுல இருந்து பாகிரதி என்னும் பெயர்ல உற்பத்தி ஆகுது. ஓகேவா? துணையாறுகள் முக்கியமா படிக்கணும். இன்னொரு ஞாபகமே பாருங்க. லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ஸ், ரைட் பேங்க் ட்ரிபியூட்னு போட்டிருப்பாங்க. ஆறு அப்படியே எங்க பார்த்து பாயுது? கிழக்கு பார்த்து பாயுது. அதுல போய் நேரா நீங்க அதே கிழக்கு திசையில நீரோட்டமான இடத்துல நீச்சல் அடிச்சு லெஃப்ட் கை பாத்தீங்கன்னா இந்த காக்கா வரிசையில வந்து நம்ம படிச்ச முக்கியமான நதிகள் கோசி, காக்ரா, கோமதி, கண்டக்னு பார்த்தோம். கண்டக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேரு மகாநந்தாவும் ராம் கங்கான்னு ஒரு இவ்வளவு ட்ரிபியூட் இருக்கு. நம்ம முக்கியமா ஸ்கூல்ல 3 நாளா தான் கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் புக்ல. இதெல்லாம் நீங்க என்ன படிச்சிட வேண்டியதான். கோமதி, காக்ரா, கோசி, அப்புறம் ராமகங்கா, மகாநந்தா இதெல்லாம் எழுதி எடுத்துக்கணும். லெஃப்ட் பேங்க்ல வரக்கூடியது. கங்கா ரிவருடைய ரைட் பேங்க்ல வரக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தா சோன், சம்பல், அப்புறம் யமுனாவும் ரைட் பேங்க்ல தான் கனெக்ட் ஆகும். சரியா? தாமோதர் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இல்லாதது. நீங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். வீடியோல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இதை டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் வரைஞ்சி எடுத்துருக்கீங்க. ரிவரா பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க. லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க் பாத்தீங்களா? இவ்வளவு நதிகள் இருக்கு. ஆனா ஸ்கூல் புக்ல கொஞ்சம் தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, யமுனா கூட அந்த கங்கை கூட தான் போய் இணையுது. அப்புறம் நம்ம பார்த்த சம்பல், பெட்டுவா, கென், சோன், சம்பல், பெட்டுவா, கென் இதெல்லாம் முக்கியமான ரிவர்கள். சரியா? எல்லாம் வந்து ஜியாகிரபில இருக்கு. சம்பல், பெட்டுவா, கென், அப்புறம் சோன் இதெல்லாம் வந்து கீழே இருந்து மேல போய், அதாவது ரைட் பேங்க். லெஃப்ட் பேங்க்ல தான் கோசி படிச்சோம், காண்டக் படிச்சோம், கோமதி, காக்ரா ஒன்று படிச்சோமே. காக்ரா, கண்டக், கோசி, கோமதி. சரியா? அப்புறம் இந்த ராம்கங்கா என்ன இருக்கு? ராம்கங்கா 2-3 தடவை நீங்க வரைஞ்சி காணாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். சரியா? டக்குனு ஒரு கோடை எப்படி போடணும், இப்படி ஒரு கோடை எப்படி வரையணும்,
இந்த மாதிரி என்னென்ன ரிவர் 1 2 3 சொல்லி சில நேரம் இப்படி ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. லெஃப்ட் டு ரைட், அந்த மேல உள்ள டாப் என்னது லெஃப்ட் பேங்க, லெஃப்ட் சைடு டு ரைட், அதாவது ஈஸ்ட் டு இல்லைன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆர்டர் பண்ணால் நீங்கள் அப்போ வரிசையா எந்த ரிவர் ஃபர்ஸ்ட் வரும், இந்த ரிவர் ரெண்டாவது வரும் நீங்கள் வரைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா ப்ராக்டிஸ். சரியா? ஸோ இதை அப்படியே வரைஞ்சு பார்த்துருங்க. ஒரு கொஸ்டின், ஒரு மார்க் ஆச்சு. ஜியாகிரபியில் கண்டிப்பாக துணையாறுகள் கேட்க தான் செய்கிறாங்க. அது எந்த ரிவர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரிவருடைய துணையாறுகள் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம இந்த ரிவரை பற்றி படிக்கும்போது இதை தெளிவாக படிச்சிருங்க. கங்கா கொஞ்சம் ஃபேமஸ், நிறைய கொஸ்டின்ல இருக்கு, அதனால இதை டீட்டெயிலாக எடுத்து வச்சிருப்பேன். சரி, இது அப்படியே எழுதி 2 3 கடை மேலே எத்தனை கோடு வரைவீங்க இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது? 1 2 3 4 5 6 கோடு வரைஞ்சி 6க்கு பேரும் எழுதணும். கீழே ஒரு யமுனா பிரான்ச் ஒன்று போடணும். அப்புறம் அந்த யமுனா கூட போய் யாரெல்லாம் சேரான்னு பாருங்க. சம்பல், சிந்து, பெட்டுவா, ஒரு 4 கோடு அது கூட போய் சேரும், யமுனா கூட போய் சேரும். அப்புறம் இவங்க எல்லாம் போய் அலகாபாத்ல போய் அது கூட மிங்க ஆகுது. அப்புறம் தனியா ஒரு சோல் ஒன்று போய் சேருது கங்காய் கூட. ஓகேவா? அப்புறம் கடைசியா இந்த பாரு, இந்த பிரான்ச் 2ஆ உடையும். எங்கன்னா வங்காளதேசத்துல போய் ஒன்று கங்கை பத்துமான்னு ஒன்று போகுது, அப்புறம் வந்து ஹூக்ளி ஆற்றங்கரையில 2ஆ போகுது. அது நமக்கு தேவையில்ல. அப்புறம் மொத்தமா அந்த கங்கா ரிவர் கூட போய் இணையறதுன்னு கேட்டால் அந்த தாமோதரம் போய் இணையுது. சரியா? கீழே தாமோதர். இந்த சிஸ்டத்தை நீங்க வரைஞ்சு படிச்சுக்கணும்ப்பா. நான் வரைஞ்சி கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு தெளிவில்லை, அதனால அதை எடுத்தேன். ஓகேவா? இங்கதான் ஷார்ட்கட் போட்டிருக்காங்க பாரு. GGGGKM போட்டு ஒவ்வொன்றும் ராம் கங்கா, ஜி கோமதி, காக்ரா, காண்டக், ஓசி, மகானந்தா. இது அவ்வளோ வந்து கீழே இருக்கக்கூடியது. கீழே இல்லை, சாரி, மேலே இருக்கக்கூடியது வடபகுதி. வடபகுதியெல்லாம் GGGKM அப்படி படிச்சுக்கணும். ஓகேவா? ரைட்டு, அங்கே படிச்சாச்சு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு 6 தான் முடிச்சுக்கலாம். பிரம்மபுத்திரா ரொம்ப கண்டென்ட் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அதுவும் அதே மாதிரிதான். திபத்தில் உள்ள மானசரோவர் ஏரி பார்த்தோம். இது சிந்து நதி பார்த்தீங்களா? மானசரோவர் ஏரி அதே கைலாஷ் தொடர்ல. இது வந்து அந்த பனித்தொடருக்கு வந்து மானசரோவர் ஏரிக்கு பக்கம்னு பார்த்தோம்னா இங்க செமாயுங்டங் என்ற பனியாற்றுல சுமார் 51-50 மீட்டர் உயரம் தான். இது 51-50 மீட்டர் தான். இதனால செமாயுங்டங். பிரம்மபுத்திராவுக்கு என்ன வரும்? செம்மாயுங்டங் அப்படிங்கிற இடம். செம்மாயுங்டங்கிற பனியாற்றுல உற்பத்தி ஆகுது. மொத்த வடிகால் அமைப்பு அது 8 லட்சத்தின்னு பாத்தீங்க, இது 5,80,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாவில் பாயக்கூடிய பரப்பு 1 லட்சத்தி. இது எவ்வாறு பாருங்க, இது முக்கியமான பாயிண்ட். திபெத் பகுதியில சாங்போ, எங்க பாகிரதின்னு ஃபர்ஸ்ட் அழைச்சோம். இது திபெத் பகுதியில சாங்போ என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சாங்போன்னா தூய்மைன்னு ஒரு பெயரம். சாங்போ. இந்த ஆற்றினுடைய நீளம் சுமார் 2,900. இந்தியாவில் பாயக்கூடியது பாத்தீங்கன்னா வரம் 900. அங்க 2,850 பாத்தீங்க சிந்து நதி. இந்தியாவில் பாய்ஞ்சது 709. ஆனா இது அப்படி இல்லை, 2,900 கிலோமீட்டர்ல வரம் 900 கிலோமீட்டர் தான் இந்தியாவுக்குள்ள பாயுது. இது பிரம்மபுத்திரா. கடைசி இந்த பிரம்மபுத்திரா எங்க வச்சாது பாருங்க, அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தீகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழையுது. அப்போ எங்க என்ட்ரி ஆகுது பிரம்மபுத்திரா? அருணாச்சல பிரதேச வழியாக தான் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது. இந்த திகாங் இடத்து வழியா மலை இடுக்கு கேப்போட பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவுக்குள்ள அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள என்ட்ரு ஆகுது. ஓகேவா? அப்புறம் பாருங்க துணை ஆறுகள் இதெல்லாம் பாருங்க. திஸ்டா, மானஸ், பராக், சுபன்ஸ்ரீ, சரி கொஞ்சம் போல துணை ஆறுகள் கொடுத்துருக்கு. ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க. திஸ்டா இந்த ஆறினுடைய துணை ஆறு. அப்புறம் மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ, இதெல்லாம் இந்த ஆறினுடைய ஞாபகம் வச்சிருங்க துணை ஆறுகள். அப்புறம் வங்காள தேசத்துல ஜமுனா என்று அழைக்கிறார்கள். எந்த ஆற? பிரம்மபுத்திராவை எப்படி அழைக்கிறாங்க? ஜமுனான்னு அழைக்கிறாங்க. அது கங்கை ஆற்றுடன் எப்போ மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல மேக்னா மிக்சிங் வந்து மேக்னாவா மாறிடும். எம்எம் மிக்சிங் மேக்னா படிச்சவங்க. எப்போ அது கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து எதா மாறுது? மேக்னாவா மாறுது. மேக்னெட் ஒட்டி எடுக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆரம் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அதனால அது என்னது? மேக்னெட் பவர் உள்ள அப்படின்னு மேக்னான்னு பாட்டுங்க. கங்கை இணையும் பொழுது அது மேக்னா என்று கங்கையும் பிரம்மபுத்திராவும் இணையக்கூடிய இடம் மேக்னா. வங்காள தேசத்துல இதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுத்திராவை ஜமுனான்னு கூடுறாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, அப்ப இன்னைக்கு
பார்த்ததெல்லாம் திரும்ப ஒருக்கா ரிவைஸ் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் நம்ம வெப்சைட்ல இருக்கு, ஜியோகிராஃபி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொரு கிளாஸ்ல முடியும். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் தனித்தனியாக பார்ப்போம். ஒரு கிளாஸ்ல இது முடிஞ்சு. சரியா? ரைட்டுப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. அப்போ இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு போர்ஷன் வந்து அதில் ரெட் அடிச்சு விட்டுருக்கேன். பார்த்துருக்கேன். இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியாக கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பேர் புதுசாக வந்துருக்கிறதுனால வெப்சைட்குள்ள போய் பாருங்க. பாருங்கள், சரி பாடி வந்துடுறேன். போர்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. என்ன சேஞ்ச் ஆகலையா? அந்த இருக்கலாம், ரெட் கலர் மட்டும்தான். கலைச்சொற்கள் உண்டு சி சீரீஸ் ஃபுல்லா. ஊர் பெயர்களின் வரும் இந்த வாரம். அதில் இருக்க டவுன்லோட் கொடுத்து படிச்சுக்கலாம். அப்புறம் இளமை பெயர்கள்ல ஒலி மரபு, வினை மரபு. நீ கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணாலும் இதை நீங்க ஈஸியாக எழுதக்கூடியது. ஒரு டாபிக் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. தமிழுக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த ஒருக்கா ரீட் பண்ணீங்கன்னா போதும். இளமை பெயர்கள், ஒலி மரபு, வினை மரபு. அப்புறம் அகர வரிசை. அப்புறம் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரே ஒரு லெசன் தான். பாதி நம்ம பார்த்துட்டோம் கிளாஸ் அன்னைக்கு. அப்புறம் மேக்ஸுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சிருக்கிறேன், வேற ஒன்றும் வைக்கல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ரீசனிங்ல ஒன்று வைக்கலாம்னு சொல்லி வேண்டாம், இந்த வாரம் வேண்டாம். எல்லாமே அடுத்த வாரத்துல இருந்து கிளியர் பண்ணிடுவோம். எக்கனாமிக்ஸ்ல ஜிஎஸ்டி மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்புறம் நேற்றுக்கு பார்த்த டிஎன் கல்ச்சர்ல நேற்றுக்கு எடுத்த புக் 11ஆம் கிளாஸ் புத்தகம் தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கத்தோட ஒரு பாடம். அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட்ல ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டின் பண்டைய கால நகரங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜியோகிராஃபில இன்னைக்கு நம்ம எடுத்தது வரைக்கும் தான், ஃபர்ஸ்ட்ல இருந்தே. சரியா? அது சின்ன லெசன் தான், ஃபர்ஸ்ட் லெசன். இன்னைக்கு இந்தியாவினுடைய அமைப்பு நிலை தோற்றம் வடிகால் அமைப்புல இன்னைக்கு எடுத்தது வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து இந்த பிடிஎஃப். ஹேண்ட் புக் இந்த வாரம் இல்லை. ஸோ இதான் டாபிக். சிம்பிளா தான் இருக்கும். டக்குன்னு நீங்க எழுதி முடிச்சிருங்க. எல்லாரும் எழுதணும். சரியா? அப்போ ரைட்டோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் மேக்ஸ் வச்சிருக்கேன். அதனால ஓரளவு பண்ணி எழுதலாம். பாருங்க. ஓகேவா? அப்போ நாளைக்கு எக்ஸாம் எத்தனை மணிக்கு போடலாம்னா ஒரு மத்தியானத்துக்குள்ள லிங்க் வந்துடும். அவ்வளோ. சரியா? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா மத்தியானத்துக்குள்ளனா? எல்லாரும் ஒரே டைம் எழுத மாட்டீங்க. எப்படியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் எழுதணும் எல்லாரும். சரியா? ஒன் டைம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை எழுதிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எனக்கு போட்டுருங்கப்பா, எவ்வளோ மார்க் எழுதுங்க. ஓகேவா? ஓவராலும் செப்பரேட்டா எங்களுக்கு ஓவராலும் செப்பரேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க எக்ஸாம் முடிஞ்சிடும். சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு போட்டாங்க. சரியா? இந்த வாரம் இப்படி பண்ணுங்க. பிடிஎஃப் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? வெப்சைட் லிங்க் சென்ட் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு இந்த வெப்சைட் அட்ரஸா? ஆமா. சரி. அது இன்னைக்கு போட்டு விட்டுறேன் உடனே. சரியா? உடனே குரூப்ல வந்துடும்.